இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், எந்த போட்டித் தேர்வு எஸ்ஜிடி இல்லாமல் எந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கிறீங்கனாலும் இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் கேட்ட பதிவு தான். லெசன் பை லெசனாக ஒவ்வொரு எம்சிக்யூவாக கொடுக்குறோம். இதில் எப்படியும் 90% ஆஃப் தகவல்கள் இடம்பெறும். இப்போ நிலத்தோற்றங்கள் லெசனுக்கு நான் எம்சிக்யூ கொடுக்குறேன் அப்படின்னா லைன் பை லைன் நீங்கள் படிக்கணும் இல்லையா? அந்த படிக்கிறத நான் உங்களுக்கு கேள்வியாக மாற்றி கொடுக்குறேன். படிக்கலாம். கூட படிக்க ஒரு ஆளுங்கிற மாதிரி படிக்க போகிறோம். ஏற்கனவே நாம் 7ஆம் வகுப்பு புவியியலில் முதல் லெசன் வரைக்கும் பார்த்தாச்சு, வரலாறு பார்த்தாச்சு. அதே மாதிரி 6ஆம் வகுப்புலையும் வரலாறு, குடிமியல், புவியியல், பொருளியல் எல்லாமே லெசன் பை லெசன் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. போய் பாருங்கள். அப்படி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் இருக்கும், அதை தொடர்ந்து படிங்க. எப்போவுமே உங்களுக்கு ஒரு பிடிக்காத நிகழ்வு நடக்குது, உங்கள் மனசு ஏதோ தேவையில்லாத யோசிக்குது அப்படின்னா அதுதான் உங்களோட படிக்கிற டைம்னு நினச்சிக்கோங்க. அதை படிக்கிற டைமாக மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் வெற்றி அடைய முடியும். எல்லாமே மாறி இருக்குது, உங்கள் வாழ்க்கையும் மாறப்போகுதுங்கிற தாட்டோட படிங்க. நீங்கள் நினைக்கிறது தான் உங்கள் வாழ்க்கை. அதனால் நீங்கள் நினைக்கிறத நல்லபடியாக நினைங்க, உங்கள் வாழ்க்கையும் நல்லபடியாக மாறும். படிக்கலாம். புவிப்பரப்பில் தொடர்ந்து ஏற்படும் அரித்தல் மற்றும் மறு கட்டமைத்தல் ஆகியவன எதனால் ஏற்படுகிறது? இல்லை அதை என்னன்னு சொல்கிறோம்? புவிப்பரப்பில் தொடர்ந்து அரித்தல் மற்றும் மறு கட்டமைத்தல் ஏற்படுது இல்லையா? அதை என்னன்னு சொல்கிறோம்? புவியின் புறச் செயல்முறைகள்னு சொல்கிறோம். புவியின் புறச் செயல்முறைகள். பூமிக்கு மேலே என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் புவியின் புறச் செயல்கள்னு சொல்கிறோம். அடுத்து, உயர் நிலங்களை அரித்தல் மூலம் தாழ்நிலங்களாகவும் தாழ்நிலங்களை படிதல் மூலம் உயர் நிலங்களாகவும் மாற்றுவதற்கு என்ன பெயர் அப்படின்னா நிலங்களை சமப்படுத்துதல் என்று பெயர். உயர் நிலங்களை அரித்தல் மூலம் தாழ்நிலங்களாகவும் தாழ்நிலங்களை படிதல் மூலம் உயர் நிலங்களாகவும் மாற்றுவதற்கு நிலங்களை சமப்படுத்துதல் என்று பெயர். அடுத்து, நிலப்பரப்பானது எந்த செயல்முறைகள் மூலம் தொடர்ந்து தேய்மானத்திற்கு உட்படுகிறது? நிலம் இந்த செயல்னால தான் தேய்மானம் ஆகுது. என்னென்ன அப்படின்னா பாறை சிதைவு மற்றும் அரித்தல், இரண்டும் சரி. நிலம் தேய்மானத்துக்கு உட்படுறதுக்கு 2 நிகழ்வு என்னென்ன? பாறை சிதைவு மற்றும் அரித்தல். 4வது கேள்வி, புவி மேற்பரப்பில் பாறைகள் உடைந்து சிறு சிறு கற்களாகவும் துகள்களாகவும் சிதறுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வானிலை சிதைவு என்று அழைக்கப்படுகிறது. புவியின் மேற்பரப்பில் பாறைகள் உடைந்து சிறு சிறு கற்களாகவும் துகள்களாகவும் சிதறுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வானிலை சிதைவு என்று அழைக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட பாதையில் தோன்றும் இடத்திலிருந்து முகத்வாரம் வரை ஓடுகின்ற நீர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு குறிப்பிட்ட பாதையில் தோன்றும் இடத்திலிருந்து முகத்வாரம் வரை, அதாவது கடலில் கடக்கிற இடம் வரைக்கும் ஓடுதுன்னா அதை என்னன்னு சொல்கிறோம்? ஆறுன்னு சொல்கிறோம். ஆறுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பாதையில் தோன்றி அது முகத்வாரம் வரை ஓடுதுன்னா அதை என்னன்னு சொல்கிறோம்? ஆறுன்னு சொல்கிறோம். அடுத்து, ஒரு ஆறு ஏரியிலோ கடலிலோ அல்லது பேராழியிலோ கலக்கும் இடம்தான் என்னென்னு அழைக்கப்படுது? ஆற்றின் முகத்வாரம் என்று அழைக்கப்படுகிறது. கடல்லையோ ஏரியிலையோ கலக்கிற இடத்த தான் என்னன்னு சொல்கிறோம்? ஆற்றின் முகத்வாரம்னு சொல்கிறோம். 7வது கேள்வி பாருங்க. குறுகிய படுகை உடைய பள்ளத்தாக்கை எவ்வாறு அழைக்கிறோம்? குறுகிய படுகை உடைய பள்ளத்தாக்கு வி வடிவ பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. 8வது கேள்வி, ஒரு முதன்மை ஆற்றுடன் இணையும் அல்லது அதனுள் பாயும் ஒரு நீரோடை அல்லது ஒரு ஆற்றை எவ்வாறு அழைக்கிறோம்? துணையாறு என்று அழைக்கிறோம். ஒரு முதன்மை ஆற்றுடன் இணையும் அல்லது அதனுள் பாயும் ஒரு நீரோடையோ ஒரு பெரிய ஆற்றோட போய் ஒரு ஆறு சேருது அப்படின்னா அதை என்னன்னு சொல்கிறோம்? துணை ஆறுகள்னு சொல்கிறோம். சேர்ற ஆறு துணையாறு. அடுத்து, ஒரு முதன்மை ஆற்றிலிருந்து பிரிந்து விலகி செல்லும் ஆறு தான் என்னன்னு சொல்கிறோம்? கிளையாறுன்னு சொல்கிறோம். போய் சேருதுன்னா அது துணையாறு. ஆற்றுலேருந்து பிரிஞ்சு வருது அப்படின்னா அது கிளையாறுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, எது அரிக்கப்படுவதால் நீர்வீழ்ச்சி தோன்றுகிறது? எது அரிக்கப்படுவதால் பாறையில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் நீர்வீழ்ச்சி நடக்கும். எந்தனால நீர்வீழ்ச்சி வருது அப்படின்னா இந்த மென்பாறைகள் அரிக்கப்படுறதுனால தான் நீர்வீழ்ச்சி உருவாகிறது. எது அரிக்கப்படுவதால் நீர்வீழ்ச்சி உருவாகிறது? மென்பாறைகள் அரிக்கப்படுவதால். அடுத்து, 11வது கேள்வி, உலகின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எது? உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி.
அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் கனடா எல்லையில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சி தான் வந்து நயாகரா நீர்வீழ்ச்சி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அமெரிக்க ஐக்கிய நாடு மற்றும் கனடா எல்லையில் இருக்குது எது? நயாகரா. ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது நயாகரா. அடுத்து, நீர்வீழ்ச்சியின் கீழ்ப்பகுதியில் குழி உறுதல் காரணமாக ஏற்படும் பெரும் பள்ளம். நீர்வீழ்ச்சியில் தண்ணி கீழே ஊற்றிட்டே இருக்கு இல்லையா, அது ஊற்றிட்டே இருக்கும்போது அதுக்கு அடியில் பெரிய பள்ளம் ஏற்படும். அந்த பள்ளத்தை என்னன்னு சொல்கிறாங்கன்னா உட்பாய தேக்கம்னு சொல்கிறாங்க. நீர்வீழ்ச்சி மென்பாறைகள் அரிக்கப்படுறதுனால தான் நீர்வீழ்ச்சி உருவாகுது. அந்த நீர்வீழ்ச்சி உருவாகும்போது தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு இல்லையா கீழே, அந்த ஊற்றுற இடத்துல ஒரு பெரிய பள்ளம் ஏற்படும். அந்த பள்ளத்தை என்னன்னு சொல்லுவாங்க? உட்பாய தேக்கம் என்று அழைப்பார்கள். உட்பாய தேக்கம். அடுத்து 14வது கேள்வி. ஆறு ஒரு சமவெளி பகுதியையோ அல்லது மலை அடிவார பகுதியையோ அடையும் போது ஏற்படுத்தும் படிவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வண்டல் விரிசல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆறு ஒரு சமவெளி பகுதியையோ அல்லது மலை அடிவார பகுதியையோ அடையும் போது ஏற்படுத்தும் படிவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வண்டல் விரிசல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. 15வது கேள்வி. கூற்று உதாரணம் பாருங்கள். கூற்று: ஆறானது சமவெளி பகுதியை அடையும் போது அது சுழன்று பெரிய திருப்பங்களுடன் செல்வதால் தோன்றும் பெரிய வளைவுகள் ஆற்று வளைவுகள் எனப்படுகின்றன. நான் படிக்கிறது எல்லாமே புக்கில் இருக்கிற லைன்ஸ் தான். நீங்கள் புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு இதை கேட்டிங்கனாலும் உங்களுக்கு நல்லா மெமரி ஆகும். இல்லை ஒரு தடவை கேட்டுட்டு போய் புக்கை படிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆறானது சமவெளி பகுதியை அடையும் போது சுழன்று பெரிய திருப்பங்களுடன் செல்வதால் தோன்றும் பெரிய வளைவுகளை தான் என்னென்னு சொல்கிறோம்? ஆற்று வளைவுகள்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஆற்று வளைவு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் சேத்தியாத்தோப்பு அருகே வெள்ளாறு பகுதியில் இந்த மாதிரி காணப்படுதான். இது காரணம் கூற்று ரெண்டுமே சரியானது. காரணம் கூற்று உதாரணம் இரண்டும் சரியானது. அடுத்து, ஆற்று வளைவு ஆற்றில் இருந்து துண்டிக்கப்பட்டு ஒரு ஏரியாக உருவெடுப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இப்படி மாறிடும். ஆறு இப்படியே வளைவு மாதிரி அப்படியே நின்றோம். ஃபஸ்ட்டு ஆறு இப்படி வளைஞ்சு போவோம். இந்த வளைவு அப்படியே கட்டாகி இந்த சேஃபுக்கு மாறிடும். அதை என்னன்னு சொல்லுவாங்க? ஆற்றின் வளைவு ஆற்றிலிருந்து துண்டிக்கப்பட்டு ஒரு ஏரியாக உருவெடுப்பதை என்னன்னு சொல்கிறோம்? குதிரை குழம்பு ஏரின்னு சொல்கிறோம். குதிரை குழம்பு ஏரி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து, ஆற்று வளைவு என்ற சொல் ஏற்பட்ட இடம் எது? மைனர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆற்று வளைவை மைனர்னு சொல்லுவாங்க. இது ஆசிய மைனர், துருக்கியிலேருந்து உண்டாச்சு. இந்த வார்த்தை ஆற்று வளைவுங்கிற சொல் வந்து துருக்கியிலேருந்து உருவாச்சு. ஆசிய மைனர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 18வது கேள்வி. உயர்ந்த ஆற்றங்கரைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? லெவிஸ்ன்னு அழைக்கப்படுது. ரொம்ப உயரமாக இருந்தால் லெவல் வேறு இருக்குது, வேறு லெவல்னு சொல்லுவோம்ல, அதனால் உயர்ந்த ஆற்றங்கரைகளை லெவிஸ்ன்னு சொல்கிறோம். உயர்ந்த ஆற்றங்கரைகள் லெவிஸ். ஆற்றின் அனைத்து முக துவாரங்களின் படிவுகளும் ஒருங்கிணைந்து எதை உருவாக்குது? ஆற்றின் அனைத்து முக துவாரங்களின் படிவுகளும் ஒருங்கிணைந்து இதை உருவாக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டெல்டா. ஆற்றின் முகத்துவாரங்களின் படிவுகளில் ஒருங்கிணைந்து உருவாகிறது என்ன அப்படின்னா டெல்டாவை உருவாக்குகிறது. அடுத்து 20. கழிமுக பகுதியில் சாகுபடிக்கு ஏற்ற கனிம வளம் மிக்க டெல்டாக்களுக்கு எடுத்துக்காட்டு? அனைத்தும் சரி. கழிமுக பகுதியில் சாகுபடிக்கு ஏற்ற கனிம வளம் மிக்க டெல்டாக்களுக்கு எடுத்துக்காட்டு காவிரி டெல்டா, கங்கை டெல்டா, மிசிசிப்பி டெல்டா. இது எல்லாமே வந்து கழிமுக பகுதியில் உருவாகிற கனிம வளம் மிக்க டெல்டாக்களுக்கு எடுத்துக்காட்டுகளாக கொடுத்துருக்காங்க. அடுத்து 21வது கேள்வி. அதுக்கு முன்னாடி இந்த பொறுத்துக்க பார்த்துக்கோங்க. 2 இடத்துல 2 நீர்வீழ்ச்சி சொல்லுவாங்க. வட அமெரிக்கான்னு கேட்டாலும் நயாகரா நீர்வீழ்ச்சி, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் கனடா எல்லை அப்படின்னு கேட்டாலும் நயாகரா வீழ்ச்சி. அதாவது 2க்கும் நடுவில் இருக்கிறதா நயாகரா வீழ்ச்சியை குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி ஜாம்பியாவே ஜிம்பாவே, அமெரிக்காவும் ஜிம்பாவே, இது 2க்குமே என்ன தான் இருக்குது? விக்டோரியா நீர்வீழ்ச்சி. 2த்துல எதை கேட்டாலுமே விக்டோரியா நீர்வீழ்ச்சின்னு சொல்லிடுங்க, கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. நயாகரா நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குன்னு கேட்டால் ஆப்ஷனில் வட அமெரிக்கான்னு இருந்தால் சரி தான். அதே மாதிரி கனடா இல்லை அமெரிக்க ஐக்கிய நாடுகள்னு கொடுத்துருந்தாலும் அதுவும் சரி தான். அதே மாதிரி தான் விக்டோரியா நீர்வீழ்ச்சி. ஆப்பிரிக்கான்னு கொடுத்தாலும் சரி, ஜிம்பாவேன்னு கொடுத்தாலும் சரி, விக்டோரியா நீர்வீழ்ச்சி.
21வது கேள்வி பாருங்க. கீழ்கண்டவற்றில் பனியாறு பற்றிய சரியானதை தேர்வு செய்க. பனியாறு என்பது மலைச்சரிவின் ஈர்ப்பு விசையின் காரணமாக மெல்ல மெல்ல நகரும் பனி குவியல்கள் ஆகும். பனியாறுகளை மலை பள்ளத்தாக்கு பனியாறுகள் மற்றும் கண்ட பனியாறுகள் என இரு வகையாக பிரிக்கலாம். பள்ளத்தாக்கு பனியாறு கண்ட பனியாறுன்னு 2 வகையாக பிரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது இரண்டுமே சரியானது. இரண்டும் சரியானது. பனியாறுகள் பற்றின கூற்று இரண்டும் சரி. அடுத்து கண்ட பனியாறுகளுக்கு எடுத்துக்காட்டு எது? 2 இருக்குது கண்ட பனியாறுகளுக்கு எடுத்துக்காட்டு. அண்டார்டிகாவும் கிரீன்லாந்து. இங்கே 2 இருக்கிறதுமே கண்ட பனியாறுகள் தான். அண்டார்டிகா பனியாறு, கிரீன்லாந்து பனியாறு ரெண்டுமே கண்ட பனியாறுகள். மலை அல்லது பள்ளத்தாக்கு பனியாறுக்கு எடுத்துக்காட்டு இமயமலை, ஆல்ஸ் மலை ரெண்டுமே. இமயமலை பகுதியில் இருக்கிற பனியாறும் ஆல்ஸ் மலை பகுதியில் இருக்கிற பனியாறு ரெண்டுமே எதுக்கு எடுத்துக்காட்டு? மலை அல்லது பள்ளத்தாக்கு பனியாருக்கு எடுத்துக்காட்டு. மலை பனியாருக்கு இன்னொரு பேர் தான் பள்ளத்தாக்கு பனியாறு. அடுத்து மலைச்சரிவில் பனி அரிப்பால் சறுக்குகள் ஏற்படுகின்றன. அதற்கு எடுத்துக்காட்டு சறுக்குகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா கார்ரி சர்க்கு, இது ஸ்காட்லாந்தில் இருக்குது. கார் சர்க்கு இது ஜெர்மனியில் இருக்குது. ரீ வந்ததுன்னா ஸ்காட்லாந்து, ரீ வரலை அப்படின்னா ஜெர்மனி. கார்ரி சர்க்கு ஸ்காட்லாந்து, கார் சர்க்கு ஜெர்மனி. இரண்டுமே சரியானவை. அடுத்து 25வது கேள்வி பாருங்கள். பனி உருகும்போது சர்க்கானது நீரால் நிரப்பப்பட்டு அழகான ஏரிகளாக மலைப்பகுதிகளில் உருவாகின்றன. அந்த ஏரிகளை என்னன்னு சொல்கிறோம்? டான் ஏரிகள்னு சொல்கிறோம். டான் ஏரிகள் எப்படி இருக்குமா? பனி உருகும்போது சறுக்கு நீரால் நிரப்பப்படுது. சறுக்குன்னு நம்ம படித்தோம் இல்லையா? அந்த சறுக்கு பகுதி நீரால் நிரப்பப்படுது. நீரால் நிரப்பப்பட்டு அழகாக காட்சியளிக்கும். அந்த அழகான பகுதி தான் என்னது? அழகான ஏரிகளை தான் என்னென்னு சொல்கிறோம்? டான் ஏரிகள்னு சொல்கிறோம். இது மலையில் உருவாகுது. அடுத்து யூ வடிவ பள்ளத்தாக்கு பனியாற்றின் பக்கவாட்டு மற்றும் செங்குத்து அரிப்பினால் ஏற்படும் எவற்றின் மூலம் உருவாகிறது? யூ வடிவ பள்ளத்தாக்கு பனியாற்றின் பக்கவாட்டு மற்றும் செங்குத்து அரிப்பினால் ஏற்படும் எதால் உருவாகிறது? ஆழப்படுத்துதல் மற்றும் அகலப்படுத்துதல் நடக்குது. அதனால தான் யூ வடிவ பள்ளத்தாக்கு உருவாகுது. பக்கவாட்டு அரிப்பு, செங்குத்து அரிப்பு இது ரெண்டும் சேர்ந்து அகலப்படுத்துதல் மற்றும் ஆழப்படுத்துதலை உருவாக்குறதுனால தான் என்ன உருவாகுது? யூ வடிவ பள்ளத்தாக்குகள் உருவாகிறது. எதையுமே ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள். இதை நான் உங்களுக்கு படிக்க ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் ரிவிஷன் பண்ணவும் பயன்படுத்துங்க. ஒரு தடவை படிக்கிறத விட எத்தனை தடவை நீங்கள் ரிவைஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது உங்கள் மார்க்கில் தெரிஞ்சிடும். அடுத்து 27வது கேள்வி. பனியாற்றின் எந்த மண் வகைகள் படிய வைக்கப்படுகின்றன? பனியாற்றில் எந்த பெரிய மண் படிய வைக்கப்படுது அப்படின்னா பெரிய மணல், சிறிய மணல், வண்டல் மணல் இது எல்லாமே பனியாற்றினால் படிய வைக்கப்படுகிறது. பனியாற்றினால் பெரிய மணல்கள், சிறிய மணல்கள், வண்டல் மணல் மூணுமே படிய வைக்கப்படுது. அடுத்து 28வது கேள்வி. பாலைவனத்தில் அரிப்பு மற்றும் படிதல் செயல்முறைகளை வேகமாக செயல்படுத்தும் காரணி எது? பாலைவனத்தில் எது செய்யும்? காற்று தான் செய்யும். பாலைவனத்தில் என்ன தான் செய்யும்? காற்று தான் இந்த வேலையெல்லாம் செய்யும். என்ன செய்யும்? அரிப்பு, படிதல் இதெல்லாம் வேகமாக செய்கிறது காற்று. அடுத்து 29வது கேள்வி. காளான் வடிவ பாறைகள் எந்த பகுதியில் காணப்படுகின்றன? காளான் வடிவ பாறைகள் பாலைவன பகுதியில் காணப்படுகிறது. காளான் வடிவ பாறை பாலைவன பகுதி. அடுத்து ஒரு தனித்து விடப்பட்ட எஞ்சிய குன்று வட்டமான தலைப்பகுதியுடன் ஒரு தூண் போன்று காட்சியளிப்பது காற்று அரிப்பால் உருவாகும் நிலத்தோற்றம். இந்த நிலத்தோற்றத்தை என்னன்னு சொல்கிறோம்? அவங்கள தான் தனித்து விடப்பட்டன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ இது தனிக்குன்று என்று அழைக்கப்படுகிறது. ஒரு தனித்து விடப்பட்ட எஞ்சிய குன்று வட்டமான தலைப்பகுதியோடு இருக்கும், ஒரு தூண் மாதிரி காட்சியளிக்கும். இது காற்று அரிப்பினால் உருவாகுது. இது என்னன்னு சொல்கிறோம்? தனி குன்றுகள்னு சொல்கிறோம். அடுத்து 31வது கேள்வி. காற்று அரிப்பு தனிக்குன்றுகள் எந்த பாலைவனத்தில் காணப்படுகிறது? காற்று அரிப்பு தனிக்குன்று எங்கே இருக்குன்னா கலஹாரி பாலைவனத்தில் இருக்குது. தனிக்கலான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தனிக்குன்று கலஹாரி பாலைவனம். காற்று வீசும்போது ஒரு பகுதியில் இருந்து மற்றொரு பகுதிக்கு கடத்தப்பட்ட மணல் காற்று நின்ற பின் கடத்தப்படுற மணல் இருக்குல்ல, அது காற்று நின்ற பிறகு உயரம் குறைவான குன்றுகள் போன்று படிய வைக்கப்படுவது என்னன்னு சொல்கிறான்?
மணல் குன்றுன்னு சொல்கிறோம். மணல் படிய வைக்கப்படுறது மணல் குன்று. காற்று வீசும்போது மணலை எடுத்துக்கிட்டு வருது, காற்று நிற்கும் போது ஒரு இடத்துல அதுவும் விழுந்துடுது, அந்த மணலும் விழுந்து ஒரு குன்று மாதிரி காட்சி அளிக்குது. அதை வந்து மணல் குன்றுகள்னு சொல்கிறோம். நீங்கள் 9th இதுவே இன்னும் அதிகமாக விரிவாக கொடுத்துருப்பாங்க. இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான், ஓகேங்களா? இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த வரும் அந்த லெசனில் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். பிறை சந்திர தோற்றமுடன் காணப்படும் மணல் மேடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பிறை வடிவ மணல் குன்று என்று அழைக்கப்படுகிறது. பிறை சந்திர தோற்றமுடன் காணப்படும் மணல் குன்றுகள் பிறை வடிவ மணல் குன்றுகள் என்று அழைக்கப்படுகிறது. மணல் துகள்கள் மிக லேசாகவும் எடை குறைவாகவும் இருப்பதால் காற்றால் நீண்ட தொலைவிற்கு கடத்தப்பட்டு ஒரு பெரும் பரப்பில் படிய வைக்கப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 34வது கேள்வி பாருங்க. மணல் துகள்கள் மிக லேசாகவும் எடை குறைவாகவும் இருப்பதால் காற்றால் நீண்ட தொலைவிற்கு கடத்தப்பட்டு ஒரு பெரும் பரப்பில் படிய வைக்கப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? காற்றடி வண்டல் படிவுகள் என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப தூரத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பெரிய பரப்பில் படிய வைக்குது, அதுதான் என்ன சொல்கிறோம்? காற்றடி வண்டல் படிவுகள் என்று சொல்கிறோம். 35வது கேள்வி. வடக்கு சீனாவில் படிந்துள்ள காற்றடி வண்டல் படிவுகள் எந்த பாலைவனத்திலிருந்து கடத்தப்பட்டவை? கோபி பாலைவனத்திலிருந்து கடத்தப்பட்டவை. கோபியிலேருந்து வடக்கு சீனாவுக்கு போயிருக்கு மணல். அது எதனாலன்னா காற்றடி வண்டல் படிவுகளால். கோபி பாலைவனத்துலேருந்து எங்கே போயிருக்கு? வடக்கு சீனாவுக்கு. நிலப்பகுதியை அடுத்தோ அல்லது ஒட்டியோ காணப்படும் பெரும் நீர்ப்பரப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கடற்பகுதி, அதாவது கடற்கரை, கடலை தான் சொல்கிறாங்க. நிலப்பகுதியை அடுத்தோ அல்லது ஒட்டியோ காணப்படும் பெரும் நீர்ப்பரப்பு கடற்பகுதி என்று அழைக்கப்படுகிறது. 37வது கேள்வி. கடற்கரையை அடுத்துள்ள நிலம் செங்குத்தாக உயர்ந்து காணப்படும் போது அவைகளின் மோதல் மற்றும் அரிப்பால் கடலை நோக்கி காணப்படும் செங்குத்து அமைப்பு, கடல் அலை அடிச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா, அதனால் அரிப்பு ஏற்பட்டு ஒரு கடலை நோக்கிய செங்குத்து அமைப்பாக காணப்படும். அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாறை கடல் ஓங்கல்னு சொல்கிறாங்க. கடல் அலை அடித்து அரிப்பாக போய் ஒரு செங்குத்து மாதிரி நிற்கும். அதை பாறை கடல் ஓங்கல் என்று அழைக்கிறோம். 38வது கேள்வி. கடல் அலைகள் தொடர்ச்சியான தாக்கத்தால் பாறைகளில் உருவாகும் குகை போன்ற வெற்றிடங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கடற்குகைகள் என்று அழைக்கப்படுகிறது. கடல் அலைகளின் தொடர்ச்சியான தாக்கத்தால் பாறைகளில் உருவாகும் குகை போன்ற வெற்றிடங்களை தான் என்னன்னு சொல்கிறோம்? கடற்குகைகள்னு சொல்கிறோம். 39வது கேள்வி. கடல் குகைகளின் உட்குழிவு, அதாவது உள்ளே இருக்கிற குழி பெரிதாகும் போது குகையின் மேற்கூரை மட்டும் எஞ்சி நிற்பதால் உருவாகும் நிலத்தோற்றம். குகை உள்ளே இருக்கிற குழி பெரிதாகி குகையின் மேற்கூரை மட்டும்தான் எஞ்சி நிற்குமா. அந்த மாதிரி எஞ்சி நிற்கிறத என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கடல் வளைவுகள்னு சொல்கிறோம். அப்போது கடற்குகைகள் தான் கடல் வளைவுகளாக மாறுது. அதை கூட கேட்கலாம். கடற்குகைகளின் உட்குழி பெரிதாகும் போது தான் குகையின் மேற்கூரை மட்டும் நிற்கும், அதுதான் என்னன்னு சொல்கிறோம்? கடல் வளைவுகள்னு சொல்கிறோம். 40வது கேள்வி. கடல் அலைகள் கடல் வளைவின் மேற்கூரையை அரித்து பக்கச்சுவர்கள் மட்டும் எஞ்சி நிற்கும் போது உருவாகும் சுவர். கடல் வளைவையும் அரிக்குது, மறுபடியும் அரிக்கும்போது மேற்கூரையும் அரிந்து அந்த பக்க சுவர் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி பக்க சுவர் மட்டும் இருக்கிற தோற்றத்தை என்னன்னு சொல்கிறோம்? கடல் தூண்கள் என்று அழைக்கிறோம். பக்க சுவர் மட்டும் எஞ்சி நிற்கிறத கடல் தூண்கள்னு சொல்கிறோம். அடுத்து 41வது கேள்வி. கடற்கரைக்கு இணையாக கடலில் நீள்வட்ட வடிவில் படிந்துள்ள மணல் அல்லது சேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மணல் திட்டுக்கள் என்று அழைக்கப்படுகிறது. கடற்கரைக்கு இணையாக கடலில் நீள்வட்ட வடிவில் படிந்துள்ள மணலோ இல்லை சேரையோ என்னன்னு சொல்கிறோம்? மணல் திட்டுக்கள்னு சொல்கிறோம். கடற்கரைக்கு இணையாக இருக்கும் அது. அடுத்து, உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எது? இது 4th 5th கூட இருக்குது. ஆனால் நம்ம 6th மேலே படிச்சிருந்தோம் அப்படின்னா அதை 7th கேட்டாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் 4th 5th இருக்குது. உலகிலேயே மிக நீளமான கடற்கரை மியாமி கடற்கரை. அடுத்து, உலகிலேயே 2வது நீளமான கடற்கரை எது? மெரினா கடற்கரை. மியாமின்னு பூனை தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மியாமி கடற்கரை. 2வது நீளமான கடற்கரை தான் மெரினா கடற்கரை. அடுத்து, கடற்கரையிலிருந்து பகுதியாகவோ அல்லது முற்றிலுமாகவோ பிரிக்கப்பட்ட ஆழம் குறைவான நீர்த்தேக்க காயல்கள் அல்லது
எவ்வாறு அழைக்கப்படும்? அந்த நீர்த்தேக்கத்தை காயல்கள்னு சொல்லுவோம், இல்லை வேறு ஒரு பேர் இருக்குது, அது என்ன பேருன்னு தான் கேட்குறாங்க. அது பேர் வந்து உப்பங்கழிகள். உப்பங்கழிகள் அதாவது கடலை ஒட்டியே இருக்கும், ஆனால் அது கடல் மாதிரி ஆழமாக இருக்காது, ஆழம் குறைவாக இருக்கும், ஒரு நீர்த்தேக்கம் மாதிரி இருக்கும். அந்த நீர்த்தேக்கத்தை காயல்கள்னு சொல்லுவோம், இல்லைன்னா உப்பங்கழிகள்னு சொல்லுவோம். அடுத்து 45வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் உப்பங்கழிகளுக்கான எடுத்துக்காட்டு. சிலிக்கா ஏரி ஒரு உப்பங்கழி தான். பழவேற்காடு ஏரியும் அதே மாதிரி தான், ஆழம் குறைவான காயல்களாக இருக்கும். வேம்பநாடு ஏரியும் அதான். சிலிக்கா ஏரி எங்கே இருக்குது? ஒடிசாவில் இருக்குது. பழவேற்காடு தான் தமிழ்நாடு. வேம்பநாடு ஏரியும் கேரளாவில் இருக்குது. வேம்பநாடு கேரளா. அனைத்தும் இதில் சரியானது. இதில் அனைத்துமே சரியானது. அடுத்து 46வது கேள்வி பாருங்கள். மலை அடிவாரத்தில் ஆறுகளால் படிய வைக்கப்படும் வண்டல் படிவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆறுகளால் மலை அடிவாரத்தில் படிய வைக்கப்படும் வண்டல் படிவை என்னன்னு சொல்கிறோம்? வண்டல் விசிறின்னு சொல்கிறோம். மலை அடிவாரத்தில் விசிறி வீசிட்டு உட்காந்துருக்கும் வண்டல் மண்ணுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மலை அடிவாரத்தில் 6 படியை வச்சுதுன்னா அதை வண்டல் விசிறின்னு சொல்கிறோம். 47. குற்றால நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றுக்கு குறுக்காக அமைந்துள்ளது? இதெல்லாம் புக் பேக் கேள்விகள். குற்றால நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றுக்கு குறுக்காக அமைந்துள்ளது? சிற்றாறுக்கு குறுக்காக அமைந்துள்ளது. 48வது கேள்வி. பனியாற்று படிவுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றம் எது? பனியாற்று படிவுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றத்துக்கு பெயர் தான் வந்து மொரைன்கள். 49. மிக பெரிய காற்றடி வண்டல் படிவுகள் காணப்படும் இடம்? சீனாவில் தான் மிகப்பெரிய காற்றடி வண்டல் படிவு. காற்றடி வண்டல் படிவு அதாவது காற்று மூலயமா அடிச்சுக்கிட்டு வந்து மண் வந்து பெரிய நிலப்பரப்பில் படிஞ்சிருக்கும் இல்லையா, அதுதான் வந்து காற்றடி வண்டல் படிவு. அது மிக பெருசு எங்கே இருக்குன்னா சீனாவில் இருக்குது. 50வது கேள்வி. பின்வருவற்றில் கடல் அலை அரிப்புடன் தொடர்பில்லாதது எது? கடல் ஓங்கல் அதனால தான் வருது, கடல் வளைவுகள் அதனால தான் வருது, கடல் தூண்களும் அதனால தான் வருது. அப்போது இதில் கடற்கரை மட்டும்தான் எதில் கடல் அலை அரிப்போட தொடர்பு இல்லாது கடற்கரை மட்டும்தான். அடுத்து 51. பொறுத்துகைக்கு ஆன்சர் தெரியுதா பாருங்கள். பாறைகள் உடைதல் மற்றும் நொறுங்குதல் என்னன்னு சொல்லுவோம்? பாறைகள் உடைதல் மற்றும் நொறுங்குதல் வந்து பாறை சிதைவுகள்னு சொல்லுவோம். அடுத்து கைவிடப்பட்ட மியாண்டர் வளைவுகள் என்ன அப்படின்னா குதிரைக்குழம்பு ஏரி. கைவிடப்பட்ட மியாண்டர் வளைவுகள் தான் வந்து குதிரைக்குழம்பு ஏரி. அடுத்து நகரும் ஒரு பெரும் பனிக்குவியல் தான் என்னது? பனி ஆறுகள். இது வந்து பனி ஆறுகள். அடுத்து பிறை வடிவ மணல் மேடுகள், பிறை வடிவ மணல் குன்றுகள்னு சொல்கிறோம். பிறை வடிவ மணல் குன்றுகள். வேம்பநாடு ஏரி எதுக்கு எடுத்துக்காட்டு? காயலுக்கு எடுத்துக்காட்டு. காயல்களுக்கு எடுத்துக்காட்டு தான் வந்து வேம்பநாடு ஏரி தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்து 52வது கேள்வி கூற்று காரணம் கேள்வி. ஆன்சர் தெரியுதா பார்க்கலாமா? முகத்வார பகுதியில் ஆறுகளால் டெல்டாக்கள் உருவாகிறது. டெல்டாக்கள் முகத்வார பகுதியில் உருவாகுது. முகத்வாரம்னா என்ன? ஆறு ஒரு ஏரியிலையோ இல்லை கடல்லையோ போய் கலக்கிற இடம் தான் முகத்வாரம். காரணம், கடல் பகுதியை ஆறு அடையும் போது ஆற்றின் வேகம் குறையும், அதனால தான் வந்து டெல்டாக்கள் உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியானது. அடுத்த கேள்வி பாருங்கள். பின்வரும் தகவல்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க. கூற்று. கடல் வளைவுகள் இறுதியில் கடல் தூண்கள் ஆகின்றன. பார்த்தோமா? ஃபஸ்ட்டு குகையாகுது, அடுத்து குகை வந்து குன்றாக மாறுதா, வளைவாக மாறுது, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கடல் தூணாக மாறிடுது. கடல் வளைவுகள் இறுதியில் கடல் தூண்கள் ஆகின்றன. காரணம், கடல் தூண்கள் அலைகளின் அரிப்பு செயல்களால் உருவாகின்றன. ஆன்சர் இரண்டுமே சரியானது. கடல் தூண் தான் கடைசி பகுதி, அதே மாதிரி அந்த கடல் தூண் உருவாகிறதும் கடல் அரிப்புகளால் தான். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியானது. 53வது கேள்வி பார்த்தாச்சு. இதோட இந்த பாடம் முடியுது. 7ஆம் வகுப்பில் 2வது லெசனும் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து 3வது லெசன் பார்க்கலாம். நீங்கள் கேட்ட பதிவு தான் நான் தொடர்ந்து கொடுக்குறேன். அடுத்த லெசனும் உங்களுக்கு தொடர்ந்து வரும். அடுத்து மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் பார்க்கலாம். நீங்கள் இதை தொடர்ந்து படிங்க. இதுக்கு முன்னாடி லெசன் படிக்கணும் அப்படின்னாலும்
லிங்க்கில் இருக்கும், போய் படிங்க. நன்றி, வணக்கம்.